டேய் இவன் கட்ட அவுத்து விடுங்க. அந்த ஃபைல்ல சைன் வாங்க. சைன் போடுறா. நான் போட மாட்டேன். டேய் சைன் பண்ணலனா இன்னைக்கு உன்னோட டேட் ஆஃப் டெத். டேய் யாரா நீ? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன்னோட முகத்தை காட்டி பேசு. முகத்தை காட்டுறா. காட்டுறா. காட்டு. டேய் முகத்தை காட்டுறா. டேய் ஜெய் நீயா? நீ இவ்வளவு கேவலமானவனா? நான் நினைச்ச பார்க்கலடா. டேய் உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க மாட்டேன்டா. உன்னை நம்பி கோடிக்கணக்கான ரூபாய பிசினஸ்ல போட்டிருக்க. உன்னை போய் பார்ட்னரா சேர்த்திருக்கேனடா. ஆனா நீ என் முதுகுலே குத்திருக்கடா. ஆமா உன்னை ஏமாத்தன, உன்னை பைத்தியக்காரனாவும் மாத்தன. என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா நீ ஒரு பெரிய முட்டாள். உன்னோட முட்டாள்தனத்தினால உன் மொத்த குடும்பமும் செதஞ்சுகிட்டு இருக்கு. அத நீ சரி பண்ணணும்னா இதுல ஒரு கையெழுத்த போட்டே ஆகணும். டேய் நீ என்ன பண்ணாலும் சரி நான் கையெழுத்து போட மாட்டேன். இந்த புது ப்ராஜெக்ட எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு கிஃப்டா கொடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன்டா. டேய் இதுல எனக்கு கனவு நிறைய இருக்குடா. என் குழந்தையோட வாழ்க்கையில விளையாடுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏ ராம், இன்னும் உனக்கு குழந்தைய பிறக்கலையே, அதுக்குள்ள அந்த குழந்தை மேல இவ்வளவு பாசமா? சபாஷ். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மணல் கோட்டை கட்டுறிய? உன் மனைவி உயிரோட இருந்தா தானே உன் குழந்தை பிறக்கும். உன் பொண்டாட்டியோட நிலைமை என்னன்னு நீயே பாரு. சீதா ஜெய் என் வைஃப் எங்க? அவளுக்கு என்ன பண்ணிருக்க? உன் பொண்டாட்டி தானே, இன்னும் சாகல. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு சத்யவான் சாவித்திரி மாதிரி உன்னை தேடி செங்கல்பட்டு பூரா சுத்திக்கிட்டே இருக்கா. பரவாயில்ல, உன் பொண்டாட்டி ரொம்ப துணிச்சல்காரி தான். தீர்க்க சுமங்கலியா சாகிறதுக்கு அவ ரொம்ப ஆசைப்படுறா. நீ இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலனா ஒரே குண்டுதான், சீதாவோட கதை முடிஞ்சிடும்.